எதிர்பாராத விதமா அவன் செவத்துல மோதி அப்படியே செத்துட்டான். ஐயோ ஐயோ, நான் இத வேணும்னு செய்யல மாயா, வேணும்னு நான் செய்யல, வேணும்னு செய்யல, வேணும்னு மித்ரா, வேணும்னு செய்யல. மித்ரா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மித்ரா, அப்போ இப்ப பாடி இங்கதான் இருக்கா? அன்னைக்கு அன்பு வந்து தோண்டி பார்த்தாரே, அப்ப அங்க பாடி இல்லையே. இல்ல, பாடி இப்போ இங்க இல்ல. ஆனா அது இப்போ எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. எங்களுக்கு தெரியாம வினய் அத வேற எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிட்டதா தான் சொன்னாரு. மாயா, இந்த விஷயத்துல தப்பு செஞ்சது நான் தான். கார்த்திகை நான் தான் கொலை செஞ்சேன். தண்டனைன்னு உனக்கு கிடைச்சா அது எனக்கு கிடைக்கட்டும். வினய் எந்த தப்பும் செய்யல. அவரு எனக்காக தான் எல்லாமே செஞ்சாரு. அவரு நிரபராதி. என் கண்ணு முன்னாடி எந்த தப்பும் பண்ணாத அந்த 2 பேரு ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல மாயா. நான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன். ஆனா வினயை எப்படியாவது காப்பாத்துங்க மாயா, ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ் ப்ளீஸ். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. இத நீங்க முன்னாடியே லீகலா டீல் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். தற்காப்புக்காக, கற்பை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கொலையே பண்ணிருந்தாலும் அதுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டான்னு சட்டமே சொல்லுது. இந்த கேஸ சிம்பிளா முடிச்சிருக்கலாம் மித்ரா. இப்போ இப்படி காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஏன் மாயா, இப்ப எதுவும் பண்ண முடியாதா? வேற வழியே இல்லையா? நான் உண்மையை ஒத்துக்கிறேன் மாயா. கோர்ட்ல வந்து சரண்டர் ஆகுறேன். நான் தான் கொலை பண்ணேன்னு தண்டனையும் நான் ஏத்துக்கிறேன். அப்ப கூட எதுவும் பண்ண முடியாதா? மித்ரா, இதுல நம்ம மட்டும் பேசி எந்த முடிவுக்கும் வர முடியாது. வினய் சார் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணணும். அவர் கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் எது பண்ண முடியும்னு நம்மளால யோசிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் வினய் சார் மீட் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். நீங்க ஒன்னும் வரி பண்ணாம இருங்க. நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். மாப்பிள்ள, மனசு கஷ்டமா இருக்கா? இந்த மாதிரி செல்லுக்குள்ள உட்கார வச்ச விட கஷ்டமா தான் இருக்கும். வினய், மாம்ச மித்ராயா, என்ன மித்ரா, எதுக்கு இப்ப இங்க வந்த? வீட்டுல குழந்தைங்களை தனியா விட்டுட்டா வந்த? பின்ன நான் வராம எப்படியோ போகட்டும்னு வீட்டுல உட்கார்ந்திருக்க சொல்றீங்களா? ஐயோ மித்ரா, நான் அப்படி சொல்லல. இந்த சூழ்நிலையில போய் நீ எதுக்கு ஸ்டேஷனுக்குலாம் வரணும்? சரி, அழாத மித்ரா, தைரியமா இரு. இல்லங்க, என்னால முடியல. நான் தானே என்ன மித்ரா, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நம்ம கையில ஒண்ணுமே இல்ல, புரியுதா? என்ன நடந்தாலும் லாயர் மாயா பார்த்துப்பாங்க. ஏண்டா மாப்பிள்ள, இதுக்கு மேலே அந்த மாயாவை நம்பணுமா? என்ன நம்பாம வேற யார நம்ப போறீங்க? வேற யாரையாவது நம்பிட்டு போறோம். நான் மாயா கூட தான் வந்தேன். அவங்க தான் உங்ககிட்ட கேஸ எப்படி மூவ் பண்றதுன்னு பேசணும்னு சொன்னாங்க. சரி, நல்லதுதான். மாயா, நானே முக்கியமான விஷயமும் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். அன்பு ஏதோ ஆதாரம் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன ஆதாரம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன ஆதாரம்? நீங்க 2 பேரும் மகாபலிபுரம் ரெசார்ட்ல இருந்து டெட் பாடி மாதிரி ஒன்னு பெட்ஷீட்ல கட்டி
யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போனது வீடியோவா பதிவாயிருக்கு. அதுவும் அது அன்பு கையில கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் அவர் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருக்காரு. இத வச்சே உங்க 2 பேரையும் போலீஸ் கஸ்டடியில வைக்க முடியும். அதுவும் இல்லாம அந்த பார்சல்ல என்ன இருந்துச்சுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணாம உங்க 2 பேரையும் பெயில் எடுக்கிறது கஷ்டம். இதுக்கு மேலேயும் நீங்க எல்லாரும் என்கிட்ட நடந்ததை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையை சொன்னாதான் கோர்ட்டுக்கு போறப்போ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். மாயா, எது உண்மை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஏதோ ஃபேக் வீடியோ வச்சுட்டு மிரட்டுறாரு, அவ்வளவுதான். சார் ப்ளீஸ், எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க சார், இப்ப என்ன பண்ணலாம்? மாயா, எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான் மாயா. இந்த விஷயத்துல எங்கேயுமே எப்பவுமே மித்ராவோட பேர் மட்டும் இன்வால்வ் ஆகக்கூடாது, ப்ளீஸ். ஏ தப்பு பண்ணது சும்மா நான் சும்மா தானே. அதையே சொல்லாத. எனக்காக நீங்க 2 பேரும் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. வினய், ப்ளீஸ் நீங்க சும்மா இருங்க. மாயா சொல்றத கேளுங்க. ஏய் மித்ரா, தயவு செஞ்சு கொஞ்சம் நீ அமைதியா இருக்கியா? இதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். சார், நீங்க அவங்க மேல கோவப்பட்டு எந்த யூஸும் இல்ல. இப்ப நம்ம தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்திலே நான் இதுக்காக தான் அத்தனை தடவை கேட்டேன் உங்ககிட்ட. அப்பவே நீங்க உண்மையை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. நியாயப்படி எப்ப நீங்க பொய் சொன்னீங்கன்னு தெரிஞ்சதும் அப்பவே நான் இந்த கேஸ வேண்டான்னு போயிருக்கணும். ஆனா இந்த விஷயத்துல உங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் நான் இன்னும் உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன். மாயா, என் கண்டிஷன் உட்பட்டு ப்ளீஸ் உங்களால் முடிச்சதை பண்ணுங்க. அதுக்கு மேல என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு போட்டோம். சார், நீங்க ஏன் இன்னும் மறுபடியும் இந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? மித்ரா தான் இத பண்ணாங்க. அதுவும் தற்காப்புக்காக வேற வழி இல்லாம பண்ணாங்க. கார்த்திகை கொல்றது அவங்க நோக்கம் இல்ல. இது ப்ரீ பிளான் மர்டர்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தண்டனை ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஏன் 1-2 வருஷத்துல அவங்க வெளியில வந்துடலாம். இதே நீங்களா இருந்தா இந்த கேஸ்ல ஆயுள் தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. வினய், வினய், எனக்கு என்னமோ மாயா சொல்றதுதான் சரின்னு தோணுது. நான் செஞ்ச தப்புக்கு நீங்க 2 பேரும் காலம் முழுக்க ஜெயில இருக்கிறதுக்கு நான் கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வர்றது நல்லது தானே? ஏய், திரும்ப லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருங்க மாயா, இந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்கும் போதே இந்த கேஸ்ல வேர்ஸ்டா என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு நானே ரெடி ஆயிட்டேன். இதுல ஆயுள் தண்டனை இல்ல, தூக்கு தண்டனை கிடைச்சாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்னோட கவலையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ப்ளீஸ் இதுல மித்ராவோட பேரு தயவு செஞ்சு எங்கேயுமே இன்வால்வ் ஆகக்கூடாது. இது மட்டும் வேணாம் மாயா, நீங்க ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஏற்கனவே என் குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. இதுல நீங்க எனக்காக ஜெயில இருக்கிறது, அதுவும் ஒரு பக்கம் என்ன அரிச்சு சாகடிக்கணுமா? அதான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? சொல்லுங்க வினய். சார், இது ஈஸியா முடிய வேண்டிய கேஸ். நீங்க உங்க பிடிவாதத்தினால இதை ஏன் இப்படி இழுக்கிறீங்க? ஐயோ, மித்ரா தான் புரியாம பேசுறானா? நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு உங்களால கூட புரிஞ்சுக்க முடியல மாயா. இப்ப போய் கோர்ட்ல மித்ரா ரூமுக்கு கார்த்திக் வந்தா தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த கார்த்திகை தள்ளி விட்டா அதுல செத்து போயிட்டான்னு சொன்னா இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடுமா? அவன் ஏன் இவ ரூமுக்கு வந்தான்? இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் இருந்தா அது இதுன்னு குப்பையெல்லாம் போட்டு கிளறிடுவாங்க மாயா. அதுவும் மீடியா இந்த கேஸ் ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி கிட்டத்தட்ட 1 மாசம் அந்த கேஸை பத்தி பேசி பேசி நல்ல மைலேஜ் ஏத்திப்பாங்க. அதுல எங்க பேர் தான் அசிங்கப்படும். மாயா, இது எல்லாமே மித்ரா கொலை செஞ்சான்னு தெரிஞ்சா மட்டும்தான் நடக்கும். இதுவே நான் கொலை பண்ணேன்னு தெரிஞ்சா ஏதோ இந்த உலகத்தில் நடக்கிற 100ல் 1000ல் ஒரு கேஸாவே இது முடிச்சு போயிடும்.
நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மித்ராவை என் கண்ணு முன்னாடி சஃபராகவே விட மாட்டேன். மித்ரா, இங்க பாரு மித்ரா, உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நீ சும்மா லூஸ் மாதிரி அதை யோசிச்சு பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு, இல்லைன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். வினய், மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையாக பேசுடா. மாயா, அப்புறம் எனக்கு இன்னொரு ரெக்வெஸ்ட் இருக்கு. எப்படியாவது மாமாவை இதுலேருந்து வெளில கொண்டு வந்துடணும். டேய், என்ன சொல்கிற? என்னை வெளியில் எப்படி மட்டும் ஜாலியாக இருக்கலாம் பார்க்குறியா? அதெல்லாம் முடியாது. நீ எங்கே இருக்கியோ நான் அங்கே தான் இருப்பேன். சும்மா நம்ம பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு. யோ, என்னையா புரியாமல் பேசிட்டு இருக்க சும்மா லூஸ் மாதிரி? நீ என் கூட உள்ளே இருந்துட்டேன்னா அப்புறம் மித்ரா விக்ரம யார் பார்த்துப்பாங்க? கோயிலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்களோ உங்கள் அம்மா அப்பா, அவங்ககிட்ட சொல்லி வந்து பார்த்துக்க சொல்லு. பெருசு என்ன வெளியில் போக சொல்கிறேன்? இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன செய்யறது? என்ன யோசிக்கிறீங்க? சார், இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி மாயா? வினய் சார் சொல்றது கரெக்ட் தான். ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேஸ்லலாம் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சா விஷயம் மீடியா பேப்பர்னு போய் நாரிடும். சொல்ல போனா கார்த்திக்னால அவன் உயிரோட இருக்கும் போதே நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. செத்ததுக்கு அப்புறமும் நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இத நாம வேற மாதிரி டீல் பண்ணலாம். ஆனா வினய் சார், இதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன முழுசா நம்பணும். அப்படி செஞ்சா இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம ஆக்கி உங்களை நான் வெளியே கொண்டு வரேன். உண்மையாவா? கண்டிப்பா என்னால முடியும். மாயா, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, அதான் வேணும். எதுவுமே பண்ணக்கூடாதா? உங்க 2 பேரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் நீங்க உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது. ஆமாம், உண்மையை சொல்ல நாங்கள் பைத்தியம் பாரு. ஏதோ புதுசாக ஐடியா கொடுக்குற மாதிரி. நாங்கள் ஏற்கனவே அந்த முடிவில் தான் இருக்கோம். அவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க. உண்மையை வெளியே கொண்டு வர என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா நிக்கணும். இப்போதைக்கு இத மட்டும் நீங்க பண்ணுங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பார்க்க போறீங்க? சொல்றேன் சார். வாயா, உக்காரியா. என்னது செட்டப்பில் பார்த்தா சினிமா படத்தில் தீவிரவாதியை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிற இடம் மாதிரி இருக்கு. நான் என்ன தீவிரவாதி மாதிரியா இருக்கேன்? இந்த பத்ரியை புதைச்சத்தில் 1000 பத்ரி முளைப்பான். அந்த சீன் செட்டப் மாதிரியே இருக்கு. ஹலோ, இப்பதான் உன் மாப்பிள்ளை கிட்ட இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வரேன். அருண், இங்க பாருங்க, உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் நீங்களும் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. சரி சார், சொல்லிடுறேன் சார். வெரி குட். சொல்லுங்க சார். எனக்கும் சரி என் மாப்பிள்ளைக்கும் சரி இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நாங்கள் இந்த கொலையை பண்ணல சார். அதுதான் சார் உண்மை. சார், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து நான் இந்த உண்மையை தான் சார் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் இதே உண்மையை திரும்ப திரும்ப சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. மறுபடியும் சொல்லிட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க சார், இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேவா சார்? சொல்லிட்டேன் சார். ஏய், என்னடா நக்கலா? சார், நக்கலும் இல்லை விக்கலும் இல்லை சார். நீங்கள் தான் சார் சொன்னீங்க உண்மையை சொன்னால் காப்பாற்றுறேன்னு. வாக்கு மாறக்கூடாது சார். உண்மையை சொல்லிவிட்டு என்னை காப்பாற்றுங்க சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க சார். டே அருண், அங்க உன் மாப்பிள்ளை ஆல்ரெடி உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டான். நீங்க கார்த்தி என்ன பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஓ,
உன் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இதுக்கு மேல என்கிட்ட மூடி மறைக்க முடியாது. ஸோ மரியாதையை நீயும் சொல்லிட்டீன்னா உனக்கு நல்லது. யாரு என் மாப்பிள்ளை இந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டானா? என்ன சார் பேசுறீங்க? அவன் தான் இந்த கொலையை பண்ணலையே, அப்புறம் எப்படி ஒத்துக்குவான்? இதை பாருங்க சார், மேலே நிலால ஒரு பாட்டி வடை சுடுது அப்படின்னு எவனாவது வடை சுட்டான்னா அவன் சுட்ட வடையை நம்பி எனக்கு ஒரு வடை வாங்கி தெரியான்னு எவனாவது ஒரு முட்டாள் கேட்பான். அவங்ககிட்ட போய் இந்த வடை சுடுற கதையெல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. ஏய் சும்மா மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டான் அதுன்னு கதை விட்டு. டேய், மெயின் அக்யூஸ் அவனே ஒத்துக்கிட்டான். நீ என்னமோ புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்க. இங்க பார், நீயும் வினயும் சேர்ந்து கார்த்தியை கொன்னு பாடியை பெட்ஷீட்ல ரேப் பண்ணி கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரமும் இருக்கு. இதுக்கு மேல நீங்க உண்மையை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐயோ சார், உங்ககிட்ட என்ன வீடியோ ஆதாரம் இருக்குமோ அதெல்லாம் எனக்கு தெரியல சார். ஆனால் அதில் இருக்கிறது நாங்கள் இல்லை சார். உங்ககிட்ட காப்பி தூள் இருக்குங்கிறதுக்காக நான் காப்பி போட்டு தர முடியும். அச்சி, உங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குங்கிறதுக்காக என்னால் எல்லாம் பண்ணாத கொலையெல்லாம் பண்ணேன்னு ஒத்துக்க முடியாது சார். எதுவாக இருந்தாலும் தெளிவாக விசாரிச்சு பண்ணுங்கள், சரிங்களா? தப்பாக ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவமானமாக போயிடும். ஏஎஸ்பி நீங்கள் அன்னைக்கு மாதிரி அவமானப்பட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சார், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி போட்டு வாங்கி உண்மையை வரவழைக்கிற சீனெல்லாம் நிறைய படத்தில் பார்த்துட்டோம். அதெல்லாம் பழசாகி புளிச்சு போய் கெட்டு போயிடுச்சு சார். அதனால் அந்த புழு பிடிச்ச சீனையெல்லாம் யோசிக்காமல் புதுசாக தான் யோசிங்க. அப்புறம் இந்த படத்தில் வர மாதிரி டேபிளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற லைட்டில் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னை அடிச்சு எழுப்பி கேட்டாலும் நான் இதே தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் தான் எந்த தப்பும் பண்ணலையே, எந்த கொலையும் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி நீங்கள் தப்பாக சொல்கிறது சரின்னு தப்பாக ஒத்துக்குவோம்? யோ, எந்திரிச்சு போயா. எங்கே சார்? போயா போயாங்கிற டென்ஷன் ஆகிட்டார். இவர் போய் பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. மிஸ்டர் ஏஎஸ்பி, என்னோட மாமா எங்க? ஆமா, எதுக்கு நீங்க காலில இருந்து எங்களை தனித்தனியா வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? எல்லா காரணமா தான் வினய். என்ன காரணம்? என்ன ஒன்றும் பண்ண முடியலன்னு அவரை மிரட்டி ஒத்துக்க வைக்கலான்னு பாக்குறீங்களா? ஹலோ, உங்களை தாங்க கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. ஏண்டா, மாமனும் மருமகனும் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணி யாருக்கும் தெரியாம புதைச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? தெரியாது. ஆமா, எங்களுக்கே தெரியணும். இங்க பாருங்க போலீஸ், நான் யாரையும் கொலையும் பண்ணல, புதைக்கவும் இல்லை. சும்மா திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் வினய், இதுக்கு மேல நீ நடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் மாமா அருண் அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. சரி, என்ன அன்பு நீங்க? உங்களை எவ்வளவு பிரில்லியன்ட் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு கேவலமான சீப்பான ட்ரிக்ஸ்லாம் வச்சு பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க சார். டேய், அடிச்சனு வை. ஓ, என்னடா நக்கல் பண்றியா? நீ ஒரு பெரிய ஆளுங்கிறதால உன்னை உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. இல்லனா உன்னை ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். இல்லனா என்ன சார் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, சும்மா அந்த பயம் காட்டுற வேலை என்கிட்ட வச்சு கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அது எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சும்மா மிரட்டி செய்யாத குற்றத்தை ஒத்துக்க வைக்கலான்னு பிளான் பண்றீங்களா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த கார்த்திக் யாரு? அவனுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? அவனை நான் எதுக்காக கொலை பண்ணும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. டேய், என்ன முட்டா பையன் நினைச்சியா? 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நீ உன் பொண்டாட்டி உன் மாமன்னு குடும்பத்தோட கார்த்திக் வீட்டில் போய் உட்காந்துருந்துருக்கீங்க. அங்க ஏமாத்தி வேஷம் போட்டு அவன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. கார்த்திக் உன் ஒய்ஃப் மித்ரா மேல ஆசைப்பட்டு கடத்தல் கட்டாய கல்யாணம் வரைக்கும் போயிருக்கான். உங்களை பழி வாங்கணும்னு தான் அந்த கார்த்திக் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். நீ என்னமோ இப்ப என்கிட்ட வந்து உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. சார், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா அது எல்லாமே 6 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவன் யாரோ நாங்க யாரோ, எங்களுக்குள்ள எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க எந்த மாதிரி கேட்டாலும் இதுதான் சார் உண்மை. இல்ல வினய், உண்மை இது இல்ல. ஜெயில இருந்து வந்த கார்த்திக் நீங்க மகாபலிபுரத்துல ரெசார்ட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்திருக்கான். இல்ல. நீங்க ஸ்டே பண்ண அதே ரெசார்ட்ல அவனும் ஸ்டே பண்ணிருக்கான். இல்ல.
யாரும் இல்லாதப்போ மித்ரா கிட்ட அத்துமீற பார்த்திருக்கா. இல்ல அப்ப நடந்த தள்ளுமுள்ள உங்களால தான் கார்த்திக் செத்துருக்கா. இல்ல 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 நான் அதை இல்லன்னு சொல்லிட்டு இருக்கல. இங்க பாருங்க, இது எல்லாமே உங்களோட தேவையில்லாத கற்பனை. சும்மா எல்லாமே கட்டுக்கதை. தேவையில்லாம கட்டதை கிரியேட் பண்ணி நல்லா இருக்கு எங்களோட ஃபேமிலியை பிரிச்சிடலான்னு பாக்குறீங்களா? வினய், எல்லா அக்யூஸ்டுக்கும் ஃபேமிலி செட்டில்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்காக கொலை பண்றவனை எல்லாம் வெளியே நடமாட விட முடியுமா சொல்லு? அன்பு சார், நீங்க சொல்ற மாதிரி நான் கொலை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அது ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? எதையோ பெட்ஷீட்ல கட்டி நானும் மாம்சம் எடுத்துட்டு போனேன்னு சொல்ல வரீங்க, அவ்வளவுதானே? அதை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வினய், நீ என்னதான் லாஜிக்கா பேசினாலும் சரி, நீ தான் இந்த கொலையை பண்ணிருக்கேன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா. மிஸ்டர் ஏஎஸ்பி, அது உங்களால் முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தான் அந்த கொலையை பண்ணவே இல்லையே.